எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், என் வம்சம் விருத்தியாகணும், நான் ஏறாத கோயில் குளம் இல்லை, ஏறாத மருத்துவமனை இல்லை, ஐவிஎஃப் பண்ணி பார்த்துட்டேன், குழந்தைக்காக மெடிக்கல் எடுத்துட்டேன், பிசிஓடிங்கிறாங்க, விந்தணு பிரச்சனைங்கிறாங்க, 1008 பிரச்சனை இருக்கட்டும். மெடிக்கல் ஜோதிடம் அதை தூக்கி நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த வருடத்துக்குள்ளே எங்களுக்கு வளகாப்பு செஞ்சு குழந்தை கிடைக்கணும்னு தாயார்கிட்ட கண்ணீர் மல்க. இங்கே பாருங்கள், யாகத்தை விட்டுருங்க, ஜாதகத்தை விட்டுருங்க, மருத்துவம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் கூட அதை விட்டுருங்க. உங்களின் மன உருக்கம், உங்களின் பிரார்த்தனை, கண்ணீர் மல்கிய பிரார்த்தனை இறைவனின் மனதை கரைக்குமானால் உங்கள் வயிற்றில் கரு ஜனிக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவசிவ. அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்ங்க. இந்த பதிவு யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள். கல்யாணம் ஆகிடுச்சு, சில வருஷங்கள் ஆகிட்டு இருக்கு, ஆனால் குழந்தை இல்லைங்க. இந்த மாதிரியான அமைப்புகளில் எங்கள் குடும்பத்தில் இருக்காங்க, இல்லை எங்களுக்கே குழந்தை இல்லை, இல்லை எங்களுக்கு தெரிஞ்சவங்க இருக்காங்க, இல்லை எங்கள் உறவினர்கள் இருக்காங்கன்னா இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கானது. அன்பர்களே, உங்களுக்கு தெரியும், நம்மளுடைய வலைதள பதிவுகளை தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரவங்களுக்கு நம்ம மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் திருக்கோவில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திருக்கோயிலை நம்மளுடைய ஊரில் எழுப்பும்போது அதுக்காக நிறைய நிதி உதவிகள்லாம் நம்மளுடைய நேயர்கள் பண்ணியிருந்தீங்க. அந்த திருக்கோவில் 2023 கும்பாபிஷேகம் முடிஞ்சு இப்போ 24, 25 2 வருடங்களில் 2 புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லக்கூடிய மகவு அருள் வேள்வி நடத்தியிருக்கோங்க. இப்போ 3ஆவதாக இந்த வருடம், ஒவ்வொரு வருடமும் மே மாதம் வருகிற 1ஆம் தேதி, மே 1 தேதி அன்று இந்த புத்திர காமேஷ்டி யாகம்னு சொல்லக்கூடிய குழந்தை பாக்கியத்தை அருளக்கூடிய மகவு அருள் வேள்வி நடைபெறுகிறதுங்க. இதில் பார்த்திங்கன்னா, இந்த வருடம் மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமையும் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாத அன்பர்களுக்கு இங்கே நம்முடைய ஆலயத்தில் இந்த வேள்வி வளர்க்குறோம். இது குழந்தை பாக்கியம் யாராவது இல்லாதவங்க இருந்தாங்கன்னா, இந்த ஆலயத்தினுடைய பேரே பார்த்திங்கன்னா பர்வத வர்தினி தாயார் உடனுரை மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் திருவாலயம். சரிங்களா? இப்போ உங்களுக்கு இந்த திருவாலயத்தினுடைய காட்சிகள் உங்களுக்கு தெரியும், பாருங்கள். அன்பு நண்பர்களே, இந்த ஆலயம் பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க சிவபெருமான் குழந்தை பாக்கியத்தை வழங்க வேண்டும் என்கின்ற வேள்வியை அவர் பாதத்திலும் தாயார் பாதத்திலும் பிரார்த்தனை வைத்து செய்யப்படுகின்றது. உங்களுக்கே தெரியும், எனக்கு பரிகாரங்களில் பெரிய உடன்பாடு கிடையாது, ஆனால் இது கூட்டு பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள், வம்ச விருத்தி இல்லாத தம்பதியர்கள், எனக்கு ஒரு குழந்தை கிடைக்கணும், என் வம்சம் விருத்தியாகணும், நான் ஏறாத கோயில் குளம் இல்லை, ஏறாத மருத்துவமனை இல்லை, ஐவிஎஃப் பண்ணி பார்த்துட்டேன், குழந்தைக்காக மெடிக்கல் எடுத்துட்டேன், பிசிஓடிங்கிறாங்க, விந்தணு பிரச்சனைங்கிறாங்க, 1008 பிரச்சனை இருக்கட்டும். மெடிக்கல் ஜோதிடம் அதை தூக்கி நம்ம ஒரு பக்கம் வச்சுருவோம். எல்லாம் வல்ல பரம்பொருள், தனக்கு மேலான பரம்பொருளே இல்லாத ஒரு இறைவன். சரிங்களா? அப்பேற்பட்ட இறைவன் சிவபெருமானினுடைய பாதத்தில் அன்று சமர்ப்பணம் செய்து, நம்முடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பணம் செய்து, சைவத்தின்படி தமிழ் மறை ஓத இந்த காலகட்டத்தில் மகவு அருள் வேள்வி மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற இருக்கிறது. சரி, எங்கே நடைபெற இருக்கிறது இடம் கேட்டிங்கன்னா, பர்வதவர்த்தினி தாயார் உடனுரை அருள்மிகு மக்கட்பேறு மஞ்சுநாத ஈஸ்வர பெருமான் திருக்கோயில் எங்கே இருக்குங்க? ராணிப்பேட்டை மாவட்டம், தமிழ்நாட்டில் ராணிப்பேட்டை மாவட்டம். வேலூர்லேருந்து பிரித்தாங்களே அந்த ராணிப்பேட்டை மாவட்டம், ஷோலிங்கர் வட்டம், ஆயல் கிராமம், இங்கே தாங்க இந்த ஆலயம் இருக்குங்க. இப்போ இந்த மகவு அருள் வேள்வியில் தயவு செஞ்சு குழந்தை இல்லாத தம்பதியர்கள் கூட்டு பிரார்த்தனைக்குன்னு ஒரு பலம் இருக்குங்க. இது பரிகாரம் கிடையாது, ஒரு பிரார்த்தனை, கூட்டு பிரார்த்தனை. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவரையும் ஒன்று திரட்டி எங்களுக்கும் ஒரு வம்ச விருத்தியை தாப்பா, எங்களுக்கும் ஒரு எதிர்கால சந்ததியை தாப்பான்னு இறைவனிடமும் இறைவியிடமும் பிரார்த்தனை செய்து கண்ணீர் மல்க உங்கள் பிரார்த்தனைகளை அவர்களின் பாதங்களில் சேர்க்கிற ஒரு அற்புதமான நாள். இதுவரைக்கும் 2 முறை நடந்திருக்குங்க. முதல் அமைப்புகளில் 55 தம்பதியர்கள் கலந்துக்கிட்டாங்க. அதில் பெரும்பான்மையான 70% சக்ஸஸ் ரேட். 2வது இப்போ 39லேருந்து 40 பேர் பக்கம் கலந்துக்கிட்டாங்க கடந்த வருடம். அதுலேயும் பெரும்பான்மையானவர்களுக்கு குழந்தை கிடச்சிருச்சு. இப்போ பாருங்கள், இங்கே 100 பேர் கலந்துக்கிறீங்கன்னா 100 பேருக்கும் குழந்தை கிடைக்கும்னு என்ன நம்பி வராதிங்க, இறைவனை நம்பி வாங்க, நம்பிக்கையோடு வாங்க. எல்லாம் வல்ல இறைவன், தனக்கு மேலான பரம்பொருளே இல்லாத ஒரு இறையை நம்பி நீங்கள் வரீங்க. சரிங்களா? உங்கள் பிரார்த்தனை எந்த அளவுக்கு இருக்கிறதோ, உங்களுடைய மன உருக்கம், சமர்ப்பணம், அப்படியே அழுது கண்ணீரோடு புலம்பி நில்லுங்க அவன் முன்னாடி. குழந்தை இல்லை, மெடிக்கல் போயிட்டேன், டாக்டர் பாசிபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, 1008 மெடிக்கல் இஷ்யூ இருக்குது, இல்லை ஜாதகப்படி இந்த தோஷம் அந்த தோஷம்னு சொல்கிறாங்க, எது வேணாலும் இருந்துட்டு போட்டோம். இறைவனின் முன்பு சரணாகதி அடைந்து வேண்டுங்கள். தயவு செஞ்சு உங்களுக்கு குழந்தை இல்லை, இல்லை உங்கள் குடும்பத்தில் யாருக்கேனும் குழந்தை இல்லைன்னா இந்த பதிவை நீங்கள் பகிர்ந்து விடுங்க. இது உங்களுக்கே தெரியும், வழக்கமாக இந்த கலசம் சில பொருட்கள்லாம் அவங்களுக்கு கொடுத்து அனுப்புவாங்க யாகம் முடிஞ்சு. அதற்காக ஒரு
ஒரு குறிப்பிட்ட கட்டணமாக ஒரு தம்பதியருக்கு 1000 ரூபாய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். ஏன்னா அது கலசங்கள், சில பூஜை பொருட்கள் அதெல்லாம் வாங்கணும். அதனால் இதில் குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதியர்கள் தம்பதியராக தான் கலந்துக்கணும். கணவன் மனைவியுமா கலந்துக்கிடணும். கணவன் வேட்டி சட்டையில் தான் வரணும். பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா மனைவி வந்து புடவை அணிந்து தான் வரணும். சரிங்களா? இது கட்டாயம். மே 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று இந்த யாகம் நடைபெறுகிறதுங்க. 1000 ரூபாய் இதுக்கு கட்டணம். நீங்கள் முன்பதிவு செஞ்சு பணம் செலுத்தி நீங்கள் தாராளமாக கலந்துக்கலாம். ஒருவேளை எங்களுக்கு பணம் கட்டுற அளவுக்கு வசதி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக பெயர் பதிஞ்சிக்கிட்டு வரலாம். ஒன்றும் தப்பு கிடையாது. பணம் இருந்தால் தான் யாகத்தில்னு இல்லை. அந்த பணம் கொடுத்தீங்கன்னா அது இந்த பூஜைக்கான செலவுகளும் உங்களுக்கு கலசங்கள்லாம் கொடுத்து அனுப்புவாங்க. அதுக்காக மட்டும்தான் நம்ம பணம் வாங்குறது. சரிங்களா? அந்த 1000 ரூபாய்க்கான பொருட்களும் உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். இது 3 நாள் திருவிழா. மே 1ஆம் தேதி இந்த மகவு அருள் வேள்வி நடைபெறும். காலையில் 10 மணிக்கு தொடங்கி ஒரு 12:30 மணி 1 மணிக்குள்ளே அந்த வேள்வி முடிஞ்சு மதியம் ஒரு 3 மணிக்கு மேலாக அந்த யாகத்தில் கலந்து கொண்ட தம்பதிகள் இருக்காங்க இல்லையா, குறிப்பாக அந்த பெண்கள், அவர்கள் கரங்களால் பர்வதவர்தினி தாயாருக்கு வளகாப்பு நடத்துவாங்க. காலையில் குழந்தை வேணும்னு யாகம், மாலையில் அவங்களுக்கு வளகாப்பு நடத்தி நாங்கள் உங்களுக்கு வளகாப்பு செய்கிறோம். யாருங்க? குழந்தை இல்லாத தம்பதியர்கள். நீங்கள் அதை ஏற்றுக்கிட்டு அடுத்த வருடத்துக்குள்ளே எங்களுக்கு வளகாப்பு செஞ்சு குழந்தை கிடைக்கணும்னு தாயார்கிட்ட கண்ணீர் மல்க. இங்கே பாருங்கள், யாகத்தை விட்டுருங்க, ஜாதகத்தை விட்டுருங்க, மருத்துவம் குழந்தை இல்லைன்னு சொன்னால் கூட அதை விட்டுருங்க. உங்களின் மன உருக்கம், உங்களின் பிரார்த்தனை, கண்ணீர் மல்கிய பிரார்த்தனை இறைவனின் மனதை கரைக்குமானால் உங்கள் வயிற்றில் கரு ஜனிக்கும். அதில் மாற்றமே கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி, அதுக்காக தான் இவ்வளோ சீக்கிரமாக ஒரு மாதத்துக்கு முன்பே இந்த பதிவு போடுறேன். மே மாதம் 1ஆம் தேதி முன்கூட்டியே பதிவு செய்யணும். 1000 ரூபாய் கட்டணம். ஒருவேளை கட்டணம் செலுத்த முடியாதவர்கள், கட்டணம் செலுத்த முடியலனாலும் பரவாயில்ல, எங்களால் கட்டணம் செலுத்த தாராளமாக உங்களுடைய பெயரை பதிஞ்சுக்கிட்டு நீங்கள் வரலாம். கீழே இருக்கிற இந்த தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய பெயரை கொடுத்து நீங்கள் தாராளமாக முன்பதிவு செய்து கொள்ளலாம். அனைவரும் வாரீர். குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அனைவரும் சேர்ந்து இறைவனிடம் முறையிடுவோம். நிச்சயமாக அவன் கருணை கொண்டால் நீங்கள் நன்னிலை பெறுவீர்கள். தாயும் தந்தையும் ஆவீர்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் கருணையே திரு உருவானவன். தனக்கு மேலான பரம்பொருளே இல்லாத ஒரு பரம்பொருளை நம்பி வாருங்கள். நிச்சயமாக நடைபெறும். நன்றாக இருப்பீர்கள். அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். ஒருவேளை இந்த பதிவை பார்க்குற உங்களுக்கு குழந்தைகள் இருக்குன்னா, குழந்தைங்க இல்லாத யாரேனும் உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கு நிச்சயமாக பகிர்ந்து விடுங்க. நம்மளால் முடிந்த ஒரு உதவி புண்ணியமாக மாறும். எல்லாம் வல்ல இறையருள் கைகூடும். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி. சிவ சிவ அன்பர்கள்.